Good morning, students. Online classes, ninth standard. History lesson 2. Ancient civilization. 3 question, 2 marks explanation in Tamil. Ancient civilization na பண்டைய கால நாகரிகம். 3 question, 2 marks. First question. The Egyptians excelled in art and architecture illustrate. எகிப்தியர்கள் கலை கட்டிடக்கலையில் திறன் பெற்றவர்கள். First point. The pyramids are massive monuments built by the Egyptians as dams of mourning to the pharaohs. These monuments display the engineering, architectural, and human resource management skill of the Egyptians. The Great Sphinx of Giza is a massive limestone image of a lion with a human head. Numerous sculptures, paintings, and carvings attest to the artistic skill of Egyptians. First point பார்க்கும்போது the pyramids are massive monuments built by the Egyptians as dams of mourning to the pharaohs. எகிப்தியர்களின் கலை கட்டிடக்கலையில் சிறப்புற்று இருந்தனர். எகிப்தியர்கள் கலை கட்டிடக்கலையில் சிறப்புற்று இருந்தனர். அவங்களுடைய அந்த பிரமிடு வந்து ஒரு முக்கிய நினைவு சின்னமாக கருதப்படுறாங்க. The monuments display the engineering, architectures and human resource management skill of the Egyptians. எகிப்தியர்களுடைய அந்த அறிவுத்திறன் அவங்களுடைய கலை கட்டிடக்கலை வளர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. The Great Sphinx of Giza is a massive limestone image of lion with a human head. ஸ்பீனிக்ஸ் என சொல்லக்கூடிய சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட ஒரு முக்கியமான வடிவமைப்பு. கிரேட் ஸ்பீனிக்ஸ்ன்றது கிசா என்ற பகுதியில் ஒரு ஓவியம். கிசா என்ற பகுதியில் ஸ்பீனிக் என்பது ஒரு ஓவியம். அந்த ஓவியம் வந்து எப்படி இருக்குனாக்கா, சிங்கத்தினுடைய உடலில் மனிதனுடைய முகம் வந்து இருக்கும், ஹியூமன் ஹெட். அதான் த கிரேட் ஸ்பீனிக்ஸ் ஆஃப் கிசா இஸ் எ மேசிவ் லைம்ஸ்டோன்ஸ் இமேஜ் ஆஃப் த லயன் வித் எ ஹியூமன் ஹெட். சிங்க உடல் மனித முகத்தை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஓவியத்தை வந்து தீட்டியிருக்கிறாங்க. நியூமரஸ் ஸ்கல்ப்டர்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்டு கார்விங்ஸ் அட்டஸ்ட் டு த ஆர்டிஸ்டிக் ஸ்கில் ஆஃப் எகிப்தியன்ஸ். எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை நிபுணர்களினுடைய அழகு குறிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சிற்பிகள் மற்றும் ஓவியர்கள், சிற்பங்களை செதுக்குபவர்கள், இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து காணப்படக்கூடிய இடம் எகிப்தில். செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட் த சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சீக்ராட். சீக்ராட் முக்கியமான பண்புகளை கூறு. சீக்ராட்களின் முக்கியமான பண்புகளை கூறுன்றாங்க. சீக்ராட் வேர் த டெம்பிள் ஆஃப் சுமேரியன்ஸ் சிச்சுவேட்டட் அட் த சென்டர் ஆஃப் சுமேரியன் சிட்டி. சீக்ராட் என்பது ஒரு கோவில். அந்த கோவில் எங்கே கட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டால், சுமேரியா, மெசபடோமியான்னு சொல்கிறோம். இந்த சுமேரியாவில் சென்ட்ரல் சிட்டியில் வந்து கட்டியிருக்கிறாங்க. த வேர் பிரமிட் ஷேப்டு மானுமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ஏன்ஷியன்ட் மெசபடோமியா. ஏன்ஷியன்ட் மெசபடோமியா என்பது மாடர்ன் ஈராக், தற்கால ஈராக் தான் ஏன்ஷியன்ட் மெசபடோமியா. ஆரம்ப காலத்தில் மெசபடோமியாவும் இப்பொழுது வந்து அது ஈராக்னு அழைக்கிறாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்க கட்டிட அமைப்புகள்? பிரமிடு. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே பிரமிடு ஷேப்பில் இருக்குது. பிரமிடு வடிவில் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. நினைவு சின்னங்களாக அதை பாவிக்கப்படுகிறார். They were constructed an platform with artisan
சாரி, staircase leading to the top. Staircase leading to the top. மெசபடோமியாவின் மையப்பகுதியில் மேடை இருக்கும். அந்த மேடை மீது சீக்ராட் என்னும் கோவிலை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. மெசபடோமியான்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் பிளேஸு. அந்த சென்ட்ரல் பிளேஸில் சிட்டினுடைய சென்டர் பகுதி மையத்தில் மேடை இருக்கும். அந்த மேடை மீது வந்து ஒரு கோயிலை கட்டி வைக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு என்ன பேர்னா சீக்ராட்ஸ். அரௌண்ட் திஸ் டெம்பிள் வேர் செரமோனிஸ், country yards, Chinese Steenis burial chamber for the priest and priestess, along with workshop, granary, storehouse and administrative buildings. அங்கே கோவிலை சுற்றி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, கோவிலை சுற்றி சடங்குகளுக்கான தாழ்வாரங்கள், புனித இடங்கள், ஆண் மற்றும் பெண்கள், மதகுருமார்களின் கல்லறைகள், சடங்குகளுக்கான விருந்து அறைகள், சடங்குகளுக்கான விருந்து அரங்குகள், விருந்து அரங்குகள்னா டைனிங் ஹால் போன்ற வளாகங்கள் அமைக்கப்பட்டன. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தை பற்றியும் எடுத்து கூறும் அளவுக்கு கட்டிடங்கள் அமைந்திருக்கிறது. ஹமுராபி கோட் இஸ் an important legal document explaining. Hammurabi Code is an important legal document explain. ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணங்களை விவரி. ஹமுராபி வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த பாபிலோனியன் ரூலர்ஸ். ஹமுராபி என்பது பாபிலோனியனுடைய ஆட்சியாளர்கள். ஹமுராபி என்பவர்கள் வந்து ஒரு முக்கியமானவங்க. எங்கள் பாபிலோனில் வந்து ஒரு ஆட்சியாளர். இஸ் கோட் ஆஃப் லா இஸ் த ஃபஸ்ட் ரிட்டன் கோட் ஆஃப் லாஸ் இன் ஹிஸ்ட்ரி. வரலாற்றில் வந்து ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட சட்ட தொகுப்பு ஹமுராபியின் சட்ட தொகுப்பு தான். இட் இஸ் கிரேவ்டு ஸ்டோன் வித் patriarchs Hammurabi as receiving the code from the sun god Shamash. It has 282 provisions specifying cases related to family rights, trade, slavery, taxes and wages. It was a completion of old laws based on the retributive principles. The eye for eye and tooth for tooth from the justice is used in Hammurabi Code. ஹமுராபி சட்ட தொகுப்பில் என்னன்றாங்க, ஹமுராபி வாஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் த பாபிலியன் ரூலர்ஸ். ஹமுராபி என்பவர் வந்து பாபிலோனில் வந்து ஒரு முக்கியமான அரசாளராக இருந்திருக்காரு. ஹி கோட் இஸ் லாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வித் ரிட்டன் கோட் ஆஃப் லாஸ் இன் ஹிஸ்ட்ரி. வரலாற்று சட்ட தொகுப்பில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது ஹமுராபியின் சட்ட தொகுப்பு தான். இட் கிரேவ்டு ஸ்டோன்ஸ் விச் பார்ட்டியாஸ் ஹமுராபி இஸ் ரிசீவிங் த கோட் ஃப்ரம் த சன் காட். சூரிய கடவுள் ஷாம்சா அதை பற்றி ஒரு கல்லில் வந்து செதுக்கியிருக்கிறாங்க இந்த சட்ட தொகுப்பு. இது எத்தனை சட்ட தொகுப்புகளாக இருக்குன்னு பாரு. இட் ஹேஸ் 282 ப்ரிவென்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக் கைஸ். இது வந்து 282 சட்ட ஆவணங்களாக காணப்படுகிறது. 282 சட்ட ஆவணங்களாக காணப்படுகிறது. 282 சட்ட ஆவணங்களாக காணப்படுகிறது ஹமுராபியின் சட்ட தொகுப்புகள். அதில் முக்கியமானது என்னென்னு பார்க்கும்போது, ரிலேட்டட் டு ஃபேமிலி ரைட்ஸு, குடும்ப உரிமைகள், ட்ரேடு, ஸ்லேவரி, ட்ரேடுனா வணிகம், ஸ்லேவரினா அடிமை முறை, டாக்ஸஸ் வரிகள் மற்றும் கூலி வேஜஸ் போன்றவைகளை பற்றி சொல்கிறாங்க. இதில் அடிமை முறை, ஃபேமிலி ரைட்ஸு,
ட்ரேடு, ஸ்லேவரி, டாக்ஸேஷன் அண்டு வேஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து 282 சட்ட தொகுப்புகள் வந்து அடங்கியிருக்கு. இட் வாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஓல்டு லாஸ் பேஸ்டு அண்ட் த ரெட்ரிபியூட்டிவ் பிரின்சிஸ். இது வந்து பழமையான சட்ட தொகுப்புகள் அடிப்படையில் வந்து கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. இந்த சட்டம் எதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, த ஐ ஃபார் ஐ அண்ட் டூத் ஃபார் டூத் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் யூஸ்டு ஹமுராபி கோடு. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்ற பழிவாங்கும் கொள்கையின் அடிப்படையில் இந்த சட்டம் வந்து அமைந்துள்ளது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். You should study properly this 3 question 2 marks and write test. Thank you.